நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவுக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. தனஞ்சயன் சார், சிவா, சிவா, இவங்க 2 பேரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிற தலைவர் தான் காரணம்னு நினைக்கிறேன் நான். இதுவே ஒரு நல்ல அறிகுறியாக எனக்கு படுது. இப்போ நிறையா தீர்மானங்கள்லாம் படித்தாங்க. பொதுவாக நம்ம பொதுக்குழுவில் நிறையா தீர்மானங்கள் படிப்பாங்க, அது அப்படியே கரைஞ்சி போயிடும், செயல்படுத்த முடியாமல் அவர் கரைஞ்சி போயிடும். அது காரணம் நிர்வாகம் இல்லை, ஒரு பிளவுபட்டு நம்ம இருந்ததுனால அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமே அந்த பழைய ஸ்ட்ரென்த்து வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு இவங்களையெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு உங்கள் சார்பாக நான் நண்பர் சிவாவையும் தனஞ்சயன் அவர்களையும் அவங்க நினைச்சாங்கன்னா நடக்கும் இல்லையா சார்? இல்லை ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்கிறது வேற, அது செயல்படுத்தணும். இல்லை, செயல்படுத்தினா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் சார். ரொம்ப இப்படி இருக்குது சினிமா அப்படின்னு சொல்கிறோம். அது காரணமே நம்ம 2ஆக இருக்கிறதுனால. மறுபடியும் அதுக்கு நீங்கள்லாம் நினச்சிக்கிங்கன்னா, நான் எங்களுக்கெல்லாம் சொல்லலாம் வயசாகி போச்சு, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் இன்னும் எனர்ஜியோட திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றுபட்டு, எனக்கு ரொம்ப வருஷங்களாக நான் வர்ற தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் இதையே தான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்குமரன் சார்ட்டையும் அவங்க என்கிட்ட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை பார்த்தபோது ஞாபகம் இருக்கா சார், இது தான் வலியுறுத்தினேன். அதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். திரையுலகத்துக்கு இல்லைன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம திட்டங்கள்லாம் செயல் வடிவத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நான் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் தானு சார்லாம் ஸ்டெப் எடுத்தாருன்னா நடக்கும், உண்மையில் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா தலைவர்கள் மாத்திரம் வர தலைவர்கள் மட்டும் அதுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. உண்மையில் சொல்கிறேன், நீங்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணிங்கன்னா அடுத்து இன்னைக்கு வாசித்த அத்தனை திட்டங்களையும் ரொம்ப அழகாக அவங்களால சாதிக்க முடியும். அதுதான் நான் ஒரு வேண்டுகோளாக, ஒரு அன்போட, உண்மையில் நம்ம தாய் சங்கம் திரும்ப ஸ்ட்ரென்த்தாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது, அது ஒன்று தான் நான் இப்போ சொல்லணும்னு எல்லாத்துட்டையும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாத்துட்டையும் சொல்கிறேன். அடுத்து வரணும் நல்லா. எல்லா நம்ம கூட்டங்களுக்கு தனியாக கவுன்சிலில் சண்டை போடுறீங்க, அது பண்ணுறீங்க, இது நடக்கலை அது நடக்கலை, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட பொதுக்குழுவுக்கே இத்தனை பேர்னா, ஏன்னா நம்ம நாட்டில் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கல்ல, மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு வந்திருக்குன்னு. அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் நீங்களும் திரளாக அத்தனை பேர் உட்கார்ந்து அதுவே ஒரு நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். காரியங்களை சாதிக்கிறதுக்கு அதெல்லாம் ஊன்றுகோலாக இருக்கும்.
மற்றபடி இங்கே வந்திருக்கிற தலைவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எந்த ஒரு அறிக்கையும் திட்டங்களும் வார்த்தை வடிவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவமாக அதை நீங்கள் மாற்றி காட்டணும் அப்படின்னு நான் உங்களையெல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நம்முடைய சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் அன்பாலய பிரபாகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து கலைப்புலி தானு அவர்களை உங்களுடைய பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.